அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமுறை தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் பார்க்குறோம் அப்படின்னா இல்லை, ரொம்ப ஃபன்னான ஜாலியான ஒரு வினோதமான நிகழ்வுகளாக நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அமெரிக்கானுடைய நேவி ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதா சீனா, பயங்கர ஒரு பரபரப்பு. சீனாவாக இருக்குமா அப்படின்னு அமெரிக்கா சந்தேகப்படுறாங்க. அதனால் அதுதான் மிக முக்கிய சம்பவமான, அது கூட முக்கிய சம்பவம்லாம் இல்லை. அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றதை ரொம்ப துல்லியமாக நம்ம ஏசியன் சம்மிட்டில் ஆரம்பித்து பல நிகழ்வுகள் மாறி இருக்கிறது. அர்ஜென்டினாவுடைய தேர்தலாக இருக்கட்டும், அப்புறம் சுற்றி ஜப்பானுடைய பயணமாக இருக்கட்டும், அப்படியே புரட்டி போட்டிருக்கிறதுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அணுகுண்டு பாய்ஸ் ஒரு சில இடத்துல போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அது இந்தியாவுக்கு இடப்படுகிற சவாலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவலை பார்த்துட்டு அப்புறம் சிரியான்ற பாருங்கள், இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமைதி படைக்குழுன்னு இருக்குது யூனிஃபில், அவங்க மீது ஆல்மோஸ்ட் அவங்க இப்படி மேலே அணந்து பார்த்துருக்காங்க. பக்கத்தில் உரைச்சிட்டு ஒரு ட்ரோன் போய் அந்த பக்கம் தாக்கல் நிகழ்த்திருக்கு. ஜஸ்ட் அப்படியே தலை சீவிட்டு போயிருக்காங்க. சீப்பு எல்லாமே சீவன மாதிரி சீவி போயிருக்கு. அதனால் இப்போ ஐநாவோட யூனிஃபில் என்ன கேட்குறாங்கன்னா, அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டுங்கன்றாங்க. அதனால் அந்த பக்கத்தில் ஒரு டென்ஷனான நிலவரம் இருக்கிறது. அப்புறம் ஃபைனலாக ஜெலன்ஸ்கி இன்றைக்கி எனக்கு ஒரு 10 நாள் கொடுங்க, இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துறன்ட்டு மாபெரும் ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கிறார். இந்த ஐடியாவை கண்டு உலகமே வியத்திருக்கிறது. ஆனால் நீங்களும் அந்த ஐடியாவை பார்த்து வியக்க வேண்டும் அல்லவா? அதனால் இறுதி வரை என்ற வீடியோ பதிவு பாருங்கள். நியூஸுக்கு நான் கேரண்டி, ஃபன்னுக்கு நான் கேரண்டின்ற மாதிரி நீங்கள் போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்லும் போதே சிரிப்பது. சரி, ஓகே, ஸ்டார்ட் போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று இரவு சரியாக எனக்கு தூக்கம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பூ உலகில் மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மாபெரும் வேதனையும் கூட. என்ன இந்த பால்வடிகின்ற அந்த முகத்தை பாருங்கள், என்ன இவங்க துரோகம் பண்ணாங்க சொல்லுங்கள். பால்வடிகின்ற முகம் அப்படின்னா இவங்கள சொல்லலை, இவங்க பக்கத்தில் ஒரு பிரெஜிட்டின்னு ஒருத்தர் வராரு, அவங்கள நான் சொல்கிறேன். நான் இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா, பால்வடிகிற முகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கள நேற்று என்ன ஒரு செய்தி சொன்னாங்கன்னா, இவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஜீன் மிச்சல் அப்படின்ற ஒரு பேரில் தான் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன். பாவம், இந்த யாருக்கும் ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத அவங்க கோலம் போடும்போது எப்படி போடுவாங்களாம், இந்த சர்க்கரை மாவு இருக்குல்ல, அரிசி மாவு, அதை கோலம் போடுவாங்களாம். எறும்பு நிறைய சாப்பிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி கோலம் போடுவாங்களாம் தினசரி எந்திரிச்சு. யார்? இந்த பிரஜட்டி பாட்டி. அதை டெய்லியும் சேர் போட்டு கால் மேலே காலில் போட்டு உட்காந்து ஒரு வேடிக்கை பார்ப்பாராம். யார்? மேக்ரன் அவர்கள். அந்தளவுக்கு இந்த பூ உலகில் ஒரு சின்ன ஒரு எறும்பு கூட துரோகம் இழைக்காது. இவங்கள பார்த்து ஆணா பிறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. ஆனால் நல்ல வேலை இன்றைக்கி ஒரு வயிற்றில் பாலை வாத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, யாரோ ஒரு சமூக விரோதிகள் உள்ளே போயிட்டு ஹேக் பண்ணிட்டாங்களாம். அவங்க பேரை ஜீன் பிரெஜட்டின்னு மாற்றிட்டாங்களாம். அதை நல்ல வேலை கண்டுபிடிச்சாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னமே எனக்கு மன வருத்தமாக இருந்திருக்கும். நல்ல வேலை இந்த பாட்டியை காப்பாற்றிட்டாங்க. அவர் நிஜமாகவே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பாட்டியாக இருக்கிறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க் காட், நல்ல செய்தியை இந்த உலக மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிங்க. குறிப்பாக எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு சொன்னீங்க, எனக்கும் சொன்னீங்க. அதனால் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிற இந்த பால்வடிய முகத்துக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சவுதி அரேபியா பயங்கரமாக ட்ரம்ப் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. குறிப்பாக எதற்காக அப்படின்னா, தாய்லாந்தையும் இந்த கிங்டம் ஆஃப் கம்போடியா 2 பேரும் சும்மா இந்த பக்கம் அணுகுண்டு வீசுறது, அவங்க அந்த பக்கம் அணுகுண்டு வீசுறது. இவங்க குச்சில் எடுத்து அடிக்கிறது, அவங்க குச்சில் எடுத்து அடிக்கிறது. இவங்க கல் எடுத்து அடிக்கிறது, அவங்க கல் எடுத்து அடிக்கிறது. இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் ட்ரம்ப் அவர்கள், கிளம்பு, வாங்க, தள்ளுங்க, சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஏசியன் சம்மிட் சைன் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு எங்கள் பேரங்காலத்தில் இன்னொரு 1000 வருஷத்துக்கு நாங்கள் சண்டையே போட மாட்டோம், அப்படியே ரொம்ப அன்பாக கட்டி பிடிச்சிட்டு தான் வாழுவோன்ற மாதிரி ஒரு சைனை போட்டாங்க. அதனால் இப்போ சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த புகழ்ச்சியை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் இந்த 23ஆம் புலிகேசியில் வடிவேல அவர்களை புகழ்கிறதுக்குன்னே ஒரு 2 டீம் வச்சுருவோம். ஆஹா மன்னா, இந்த பூ உலகில் உங்களை போல் வேறு யாரும் உண்டா மன்னா, நீதான் பிறவிகளின் கடவுளின் பிறவின்ற மாதிரிலாம் பயங்கரமாக புகழ்வாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களை புகழ்ந்து தள்ளுறாங்க. சரி, எனக்கு இந்த இடத்துல பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. அதாவது 23ஆம் புலிகேசியில் வடிவேல் அவர்களை இந்த ஒரு 2 டீம் பயங்கரமாக அவர் என்ன சொன்னாலும் சரி அது புகழ்ந்து ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீமாக பார்க்குறேன்.
கத்தாரியும் சவுதி அரேபியாவும். எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தா, என்னை இந்த இடத்துல மட்டும் மன்னிச்சிடுங்க. சரி, ரொம்ப மனுஷன் வந்து சீரியஸாக பல டீலை ஏற்படுத்தியிருக்கிறார், டீலுக்கே டீல் தலைவன் அவர் அப்படின்னு நினச்சேன்னா, இன்றைக்கி லூலுடா சில்வர் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, அந்த டீல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் ஒரு நாளில் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சீல் ஆகிடும். நான் சொல்ல தேவையில்ல, அங்கே அமெரிக்காவும் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் என் மீது அறிக்கை விடுவாங்க, ஏங்க அந்த ஒரு டீலு வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து என்கிட்ட ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்கிட்ட ரொம்ப எகிரி இருக்கிறார். யார்? பிரேசிலினுடைய பிரதமர் லூலுடா சில்வா அவர்கள். சரி, அவர் தான் டென்ஷனாக இருக்கிறாருன்னு சொல்லி தென்கொரியா, ஐயா அமெரிக்கா வந்து இந்த உலகத்தையே டீலுக்கே டீல் தலைவராச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எப்போ அவங்க எங்கள் மக்களை டீடைன் பண்ணி கையை காலெலாம் கட்டி எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புனாங்க, ஒரு 100 பேர்த்துக்கு மேலே ஒரு ஹூண்டாய் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்கள நீங்கள் முறையாக வரலன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்களோ, அப்பயே ஒரு 350 பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்னுமே அந்த இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கு, நாங்கள் பெருசாக பேச்சுவார்த்தை நடத்தலைன்றாரு. சரி, அங்கே தான் டீல் தலைவனுக்கான ஒரு கேள்வினா, இன்று மறுபடியும் ஐரோப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்கள், ஆப்பிள் நிறுவனத்துக்கு 1.5 பில்லியன் ஃபைன் போட்டிருந்தாங்க, கூகுள் நிறுவனத்துக்கு 2.95 பில்லியன் ஃபைனு, மீட்டா ஃபேஸ்புக் இருக்குல்ல அவங்களுக்கு 200 மில்லியன் ஃபைனு, ஒரு டிக்டாக்கு வந்து 500 மில்லியன் ஃபைன் வந்து பெண்டிங் இருக்குது. எப்போ எங்களுக்கு கட்ட போகிறீங்கன்னு தெரியலன்றாங்க. ஏற்கனவே அமெரிக்கா வந்து இவங்களை பார்த்து, என்ன ஐரோப்பா ஏதாவது வரி வேணுமா, வரி குதிரையை விட அதிகமாக வரி போட்டுமான்னு மிரட்டினா கூட நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் மட்டும் இல்லை எங்களுக்கு நீங்களும் ஒன்று தான் சீனா ஒன்று தான் அப்படின்னு இந்த பக்கம் அவங்க மிரட்டுறாங்க. ஆனால் இவர்களாம் நண்பர்கள் நம்ம புரிஞ்சுக்கிடும். ஆனால் இந்த இடத்துல ஐரோப்பானுடைய மன தைரியத்தை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். என்ன ஒரு தைரியம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து சீனா என்னங்க சத்தம், சீக்கிரமாக அந்த ரேர் எடுத்து முன்னால இதை கொடுக்க மாட்டேன்னு சத்தம் போடுறீங்களாமே, வந்து டக்குன்னு கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்லாம் இல்லை, வெளிப்படையான ஒரு நிகழ்வு தான். அந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன் சொல்லி அந்த நிகழ்வே வருது, அந்த ஃப்ளோவில் அதை மன்னிச்சிடுங்க. சீனா வந்து ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க ஐரோப்பாவுக்குன்னா 90% கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில வேண்டலையான் அவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, தாய்க்கிழவி இப்படி தான் இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு, நம்ம வந்து சீனா ஒரேடியாக பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சிப்பை கேன்சல் பண்ணதுக்கே ஜெர்மனி இழுத்து மூடுற கண்டிஷனில் இருக்குது. ஜெர்மனி மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நாடுகள் பாதிக்குது. இன்னும் நம்ம வெறி கொண்டு வேங்கையாக பேசினா இப்போ 90% ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம காலி ஆகிடுவோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பலி ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னா சீனா பொழந்துடுவோன்றாங்க. இப்போ நடவடிக்கை எடுக்கிட்டு பண்ணுறாங்க. சரி, அது ஒரு விளையாட்டு செய்தியாக கருதுனா கூட உடனே இதை நாளைக்கே அவங்க தீர்வு கிடைக்கிற மாதிரி, நம்ம ஏன் அந்த ரேர் எடுத்து முன்னெல்லாம் ரீசைக்கிளிங் ப்ராசஸோ மற்றது பண்ணி நம்ம ஏன் ஓனாக பண்ணக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம ஐரோப்பாவுடைய மனதைரியத்தையும் பாராட்டி அப்படியே இந்த பக்கம் இந்த பூ உலகில் அமைதி விரும்புகிற அமெரிக்கா வந்து லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் வந்து மற்றொரு வார்த்தையை கூட சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஏசியன் சமிட் போகிறதுக்கு முன்பு சொல்கிறேன் நான். லிண்ட்சே கிரஹாம் வந்து இது வரைக்கும் நாங்கள் 43 மக்களை வந்து போட்டு தள்ளி இருக்கிறோம். எதற்காக? பிரத்யோகமாக எங்கள் வெனிசுலாவிலிருந்து படகுல எங்கள் நாட்டுக்கு வந்து போதைப் பொருளை கடத்திட்டு வர டீமை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கின்றாங்க. சரி, இவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோதான்ப்பா கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக வருது அப்படின்னா, அது வரும் 1000 கிலோமீட்டருக்கு மேலே வரும் போல். நான் கிலோமீட்டர் செக் பண்ணல, செக் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் இவ்வளோ தளவு படகுலேயே போய் கொடுத்துட முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. ஆனால் இவங்க அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு உயிர் கொடுத்து அந்த இடத்துல இருந்து தாக்கல் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக நிஜ தியரி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக வரைபடத்தோடு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே ஒவ்வொன்றும் வெனிசுலானுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மட்டும் இல்லை, அவங்களுடைய மிக முக்கியமான ரிசோர்ஸு. இந்த ரிசோர்ஸை எடுக்கிறதுக்கு தான் காரணமா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். ஆனால் அமைதி விரும்பியவங்க, ஏன்னா சவுதி அரேபியா சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மன்னா இந்த பூ உலகில் அமைதியை மட்டுமே விரும்புகின்ற தலைவா அப்படின்ற மாதிரி தான், வேறு வழி தெரியல ஆத்தாடுற மாதிரி தான். இந்த இடத்துல வெனிசுலா கிட்ட அவங்க போர் தடுப்பதற்கான எண்ணமாக கிடையாது. ஆனால் இது வரைக்கும் 43 பேர்த்தை முடிச்சோன்றாங்க. இன்னும் என்னோட தாக்கல் தொடரும், தேவைப்படுத்தல் நாங்கள் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்க போகிறோன்றாங்க. ஆனால் வெனிசுலா யார்? வெனிசுலானுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து அமெரிக்காவுக்கு ஜெர்க்கு கொடுத்துட்டார். இந்த மாதிரி பயங்கரமான படைகள் உள்ளே நுழையும் போது கப்புன்னு கேப்சர் பண்ணிட்டோம், உங்களுக்கு போர் நிறுத்திட்டு கிளம்புறதா உங்களை உயிரோடு விடுறேன் அப்படின்னு யார்? வெனிசுலாவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து திடீர்னு சொல்ல. இந்த நியூஸ் வந்து அமெரிக்கா தரப்பில் வெரிஃபை பண்ணிவிட்டு, இல்லை அப்படி ஒரு சம்பவம் யாருமே பிடிக்கலன்றாங்க. இவங்க வெனிசுலா இல்லை நான் உங்களை பிடிச்சிட்டோம், என் பேச்சு சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லை பக்கத்தில், இல்லைனா இவங்களை முடிச்சிடோன்றாங்க இவங்க தரப்பில். சரி, இது அவங்களுக்கே இவங்க டஃப்பு கொடுப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, மனுஷன் ஏசியன் சமிட்டில் இருக்கிறார்ல, அங்கே நீ பிஸியாக இருந்துட்டு ஜப்பானுக்கு கிளம்பி போக வேண்டியதானே. யார்? நான் ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன், வடிவேல சொல்ல, ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன்.
என்ன ஒரு எக்ஸலத்தில் என்ன போட்டிருக்கிறான்னா, ப்ரெக்னென்ட் உமன் இந்த டைலோனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கான், அதை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க, நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல ஒரு மெசேஜே போடுறாங்க. ஏன்னா ஒரு 12 வயசு பையன் ஒருத்தன் வந்து இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போட்டாங்க. நான் இந்த இடத்துல கேள்வி என்னென்னா, ஐயா நீங்கள் வந்து சீரியஸாக இந்த மாதிரி டேப்லெட்டை போட வேணான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டிக்டாக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ப்ரெக்னென்ட் உமன்ட்டெல்லாம் அந்த பேராசிட்டமல் மருந்து மாதிரி நீங்கள் முழுங்காதீங்க, பக்க விளைவு வருதுன்னா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ரெக்னென்ட் உமன்ட்டெல்லாம் வந்து டிக்டாக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பா நான் 1 முழுங்குறேன், நான் 2 முழுங்குறேன், நல்லா இருக்குன்னு வயிற்றை வேறு குலுக்கி காட்டுறாங்க. இப்படி இங்கே பா உள்ள இருக்கிற குழந்தையே டான்ஸ் போடுதுன்றாங்க. யாரும் ட்ரம்ப் ஊரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் அவங்க அப்படி காமெடி பீஸாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இவருக்கு இந்த செய்தி தேவையா? இந்த செய்தியாக இருக்கிற மக்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஆனால் டிக்டாக்ல வந்து பெரிய அளவுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் மனுஷன் வந்து அங்கேருந்து கிளம்பி நேராக எங்கே போகிறாரு, ஜப்பானுக்கு போகிறாரு. ஜப்பானுக்கு போன அந்த நம்பிக்கை முதல் முறையாக ஜப்பான் வந்து 5000 பாயிண்ட்டுக்கு மேலே சும்மா அடித்து நொறுக்கிருக்கு. நிக்கி 2025 நிக்கி 225 தான் பேர். அந்த ஷேர் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு பவுன்ஸ் பேக்காக இருக்குது. நார்மலாக என்ன காரணம், டக்காச்சி அவர்கள் ஜெயிச்சதுனால ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது ஒன்று. நான் ரஷ்யா கிட்ட வந்து நட்பு வளர்க்க போகிறோம், பகைமையை வளர்க்கலை அப்படின்ற இன்னொரு காரணமும் சொல்லலாம். ஏன்னா நான் பெரிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பொருளாதார போகிறேனான்னு தெரியலன்ற ஒரு கான்செப்ட். அப்போ ஜப்பான் வந்து பழையபடி பகைமையை வளர்த்தாமல் நட்பை வளர்த்துக்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் அங்கே போயிட்டு கார்டு வைத்திருக்கிறார், அடுத்தடுத்து அக்ரிமெண்ட் வேறு போட போகிறோன்றாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 550 பில்லியனுக்கு மேலே எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு யூஎஸ் காமர்ஸ் மினிஸ்டர் வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அமெரிக்காவில் தயாரிக்கின்ற குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய அந்த டர்பைன் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் யாருக்கு கொடுக்க போகிறோம், அங்கே ஜப்பானுக்கு தான் கொடுக்க போகிறோம், எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஜப்பானுடைய வங்கிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்ததும் பார்க்க முடியுது. பட் இதை பண்ணிடுவீங்களா அமெரிக்கா, நம்பலாமா அவங்கள? இல்லை திடீர்னு அங்கே போய் காலடி வச்சதுக்கப்புறம் வந்து ஜப்பான் நான் போடுற பொருளாதார தடையில் நீங்கள் வந்து ஒத்துழைக்கலை, அப்போ ரஷ்யா கிட்ட மறைமுகமாக வாங்குறீங்கன்னு ஏதாவது தடைக்கடையை போட்டு உடனே நிறுத்திட மாட்டீங்களே. வரிசாமி அவர்கள் திடீர்னு பொழுது விடிஞ்சால் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அங்கே போயிட்டு பெரிய அளவுக்கு கையெல்லாம் குலுக்கி அடுத்த டக்காச்சி அவர்களை வந்து சந்திக்க போகிறது கூடுதல் தகவல். அர்ஜென்டினாவுடைய தேர்தல், மெலே அவர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மெலே அவர்களை வந்து ஜெயிக்க வைத்திருக்கிறார். அவ்வளோதான், மனுஷன் இனிமேட்டு கையில் பிடிக்குமா, அங்கே பாருங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை மனசு போடுறா வெடின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறாரு. யார்? மெலே அவர்கள். மெலே அவர்கள் வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன் சொல்லுவாங்க, செனட்டுக்கான தேர்தலில் மிட் டேர்ம் எலெக்ஷன். இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் 41% வாக்குகளை பெற்று மொத்தமாக 24 செனட் உறுப்பினர்களில் 13 ஜெயிச்சிருக்கிறார். அதனால் பெரும்பான்மை இனி வந்துவிடும். லோயர் ஹவுஸில் 127ல் 64 பக்கம் ஜெயிச்சிருக்கிறார். அதே இதற்கு முன்பு பார்த்தோம்னா செனட்டில் வெறும் 7 பேர் தான் இருந்தாங்க. பட் இந்த தடவை 13 பேர் இருக்கிறாங்க. பட் இந்த முன்ன தடவை வந்து லோயர் ஹவுஸில் வெறும் 37 தான் இருந்தார். பட் இந்த தடவை வந்து 64 இருக்கிறார். வாட் ஏ ட்ரமாட்டிக் சேஞ்சஸ். அதாவது இதற்கு முன்பே இவர் வந்து ஒரு புயலை கிளப்பியிருக்கிறார் அர்ஜென்டினாவுக்குள்ள. ஏன்னா இவர் வரும்போது இன்ஃப்ளேஷன் வந்து 289% இருந்தது. ஆனால் இப்போ செப்டம்பரில் பார்த்தோன்னா 31.8% இருந்தது அப்படின்னா பயங்கரமாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படி தள்ளி நில்லுங்க. இவரோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அமெரிக்கா கொடுத்த 40 பில்லியன். ஏன் என்னன்னு கூட கேட்கல, ஃபஸ்ட்டு 20 பில்லியன் தனது பத்திரங்களை விதித்து கடனாக கூட இல்லாமல் கொடுக்குறாங்க. எல்லாமே எலெக்ஷன் வருது, அர்ஜென்டினாவோட பொருளாதாரம் நெருங்குகிறது, அவர் மீது அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் பதியப்படுகிறது. இருந்தாலும் மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று அமெரிக்கா தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டிருந்தது. அதனால் 40 பில்லியனுக்கு மேலே ஃபஸ்ட்டு 20 பில்லியன் வந்து கடன் பத்திரங்களாக கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பெனிகள்னா ஓடி பேஸில் கொடுப்பாங்க, லோன் இல்லாமல் ஓடி பேஸில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த 40 பில்லியன் அப்போ அமெரிக்கா அர்ஜென்டினா மீது ஒரு கரிசனத்தை காட்டுகிறது, நம்ம வெற்றி பெற்று விடலாம் ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. பாருங்கள், வரைபடத்தில் கூட கத்திரிப்பு கலராக இருக்கா மெல்லே அவர்களுடைய வெற்றி. அர்ஜென்டினாவுடைய ஷேர் மார்க்கெட்டும் ரொம்ப நாள் வீழ்ச்சியிலிருந்து திடீரென்று பயங்கரமாக அப்படியே விண்ணில் முட்டி பறந்து கொண்டிருந்ததுன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ மெல்லே அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அவங்க யாருக்கு நன்றி சொல்லணும்? அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லணும். அமெரிக்கா ஜெயிச்ச உடனே ஜனநாயகம் வென்று விட்டது, அந்த மக்களோட நம்பிக்கை வென்று விட்டது. இனி மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு எந்த ஏரியாலும் தொல்லை கொடுக்க மாட்டார், இனி எந்த எல்லைக்கும் செல்வார் அந்த மக்களுக்காகன்ற மாதிரிலாம் அடக்க மொழிகளை வந்து பேசியிருக்கிறார். சரி, ஓகே. ஆனால் என்னதான் இவங்க சீனா கிட்ட அமைதி ஏற்படுத்துறேன்னு சொன்னால் கூட
அமெரிக்காவுடைய போர் கப்பல் வந்து சீனாவுடைய தென் சீனா கடல் பகுதியில் போர் பயிற்சியில் மேற்கொள்ளும் போது 2 அமெரிக்கானுடைய நேவி FA-18 சூப்பர் ஹார்னட் கரெக்டாக அந்த கப்பலிருந்து கிளம்பின 60 நிமிஷத்தில் திடீர்னு 2மே விபத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, மேபி இது பேட் ஃபியூலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஆனால் அமெரிக்காவுடைய உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இது பேட் ஃபியூல்லாம் கிடையாது, சீனா வந்து தனது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா ஏதாவது அடிச்சிருப்பாங்களா, அப்போ முடிச்சிடலாமா சீனாவை, அடித்தது யார் ஒழிச்சது யார்ன்ற மாதிரி இவங்க தரப்பில் பயங்கரமாக இப்போ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார்? அமெரிக்கா தரப்பில். என்னது, அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் சீனாவுடைய வார்ஃபேர் மூலிமா வீழ்த்திட்டாங்களா, எடுங்களே வார தாக்குங்களே என்று ஆரம்பிச்சிட போகிறாங்களா என்னன்னு தெரியல. நார்மலாகவே அவங்க அப்படி ஏற்பட்ட பாய்ஸ் தானே, வாயிலே தாக்குதல் பயங்கரமாக நடத்துவாங்க, பயங்கரமாக மிரட்டுவாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க சீனா வந்து பேப்பர் டைகர்ன்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நிகழ்வுலாம் எடுத்துகிட்டு ஏதாவது உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அமெரிக்கா கொஞ்சம் நல்ல முடிவாக எங்களுக்கு டக்குன்னு சொல்லுங்கள், நாங்களும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறோம். பட் வழக்கம் போல் இந்த விசாரணை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம இந்த ஒட்டுமொத்த வீடியோவுக்கும் நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா, என்னதான் அமெரிக்கா உலகம் முழுவதும் போயிட்டு டீல் ஏற்படுத்தி பயங்கரமாக சொன்னால் கூட அமெரிக்காவுடைய கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் மிகப்பெரிய ஒரு கிரைசிஸில் இருக்குது. 2009-10 காலகட்டத்தில் அமெரிக்கா வரலாற்றில் மிகப்பெரிய வீழ்ச்சி, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. கிரெடிட் கார்டு ஹோல்டரால் ரீபேமெண்ட் பண்ண முடியல. கடந்த 90 நாட்களாக அந்த எடுக்கிற கேஷ் எல்லாம் சரி, அவங்க செலவு பண்ணுறது எல்லாமே 90 நாள் வேலிடிட்டியில் தொடர்ந்து அவங்களால ரீபேமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இது H1 2025 இன்னும் இப்போ வந்ததுன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைன்றாங்க. பாருங்கள், ஒரு நாட்டோட மக்கள் பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்தி வாங்கின கடனை திருப்பி செலுத்தலை அப்படின்னா அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்தும் பொருளாதார சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் உள்ளாக்கும். ஆல்மோஸ்ட் காலி ஆகிடும். ஏன்னா பேங்க் கரப்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நாடு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். பாருங்கள், அமெரிக்கா உலகமே சுற்றி உங்களை புகழ்கிறதுக்குன்னு ஒரு 2 டீமு சவுதியும் கத்தாரையும் கூட வச்சுக்கிட்டு ஏதோ இந்த உலகத்திலே உலகிலே அமைதியை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு டைலாக்கை ஏற்படுத்திட்டு இருக்கீங்களே, பாருங்கள் கோட்டசாமிங்களே, அங்கேயும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜென்டினா எலெக்ஷனை விட இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்கா நாடான கேமரனில் நடந்த எலெக்ஷன். கேமரன் நடந்த எலெக்ஷனில் 92 வயசான பியா இந்த 92 வயசான பியா அவர்கள் 53.66 வாக்கு பெற்று பிரசிடென்ட், அதாவது அதிபருக்கான தேர்தலில் அடுத்த 8 வருஷத்தில் ஆட்சி பிடிக்கிறார். அப்போ அந்த அதிபருக்கான ஆட்சியில் அவர் எத்தனை வயசு வரைக்கிறார்? 100 வயசு வரைக்கும் இருக்கிறார். உலகிலே ரொம்ப ஒரு வயதான அதிபர் தேர்ந்தெடுத்தது இவர் தான்றாங்க. ஆனால் அங்கே 60% மக்கள், அதாவது ஒரு 30 லட்சம் மக்கள் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஆனால் இவங்க வந்து இந்த வயசான தாத்தாவை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா அங்கே இன்றைக்கி ஜென்சி போராட்டம் வந்து ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னாங்க. ஏன்னா இவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேபி இவர் வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சிட்டாரு. அது எப்படிங்க 1982 இருக்கிறாருங்க. எப்போ 1982 இன்ன வரைக்கும் தொடர்ந்து முடிசூடா மன்னனாக இருக்கிறார். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 42 வருஷம் யாராலையும் நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு தாத்தா இந்த அளவுக்கு ஆட்சி ஆள்றாருன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அதனால் இன்று அந்த கலவரத்தில் கூட ஒரு 4 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அந்த பியா அவர்களுடைய தேர்தலில் வரங்க. சரி, நான் அடுத்தது நம்ம அணுகுண்டு பாய்ஸை பார்க்க போகிறதுக்கு முன்பு, ஏன்னா கனடா வந்து சமீப காலமாக கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் கண்ணை முழிச்சு அப்படி பார்க்கும்போது கனடா மீது கோவம் வந்து 400% வரின்றார். அப்புறம் திடீர்னு நேற்று என்னானார், இல்லை இன்னொரு 10%ன்னாரு. ஒரு நாடு, அதுவும் பக்கத்தில் இருக்கிற நாடு 400% வரின்னா அந்த நாட்டோட நிலைமை ரொம்ப ரிஸ்க்கு தாங்க, ரொம்ப ரிஸ்க்கு. பொருளாதார சூழ்நிலை பெரிய அளவுக்கு மாறுதல். ஏன்னா இத்தனை நாள் அமெரிக்காவையும் கனடாவையும் இப்படி பிரிக்க முடியாது, யாரும் இப்படி இழுத்தாங்கன்னா கூட அவங்க கை வலிக்கும், அந்தளவுக்கு ஒரு நட்புகர நாடுகளாக இருந்தாங்க. எப்போ நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்தார், முடிச்சிட்டாரு கதையை. ட்ரம்ப் அதுவும் குறிப்பாக கனடா வந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க எப்போ அமெரிக்கா கிட்ட நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துகிறாங்களோ அப்போ தான் அவங்க வர முடியும். சும்மா பேச்சுக்கெல்லாம் இல்லை, நிஜமான ரியாலிட்டியும் கூட. ஆனால் அவர் ஏசிய நாடுகளுக்கு நான் நட்பு விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கனடா வில் பி ட்ரபிள். ஆனால் அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு வயிற்றில் ஒரு பாலை வாக்குற மாதிரி நல்ல ஒரு செய்தி வந்து கிடைத்திருக்கிறது. அதனால் மக்கள் இன்றைக்கி காலையிலேருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பட்டாசு வெடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, நம்ம நாடு முன்னேறுவதற்கான மிக சிறந்த ஒரு செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுங்களா, கனடானுடைய முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கிறார்ல, அவர் முதல் முறையாக பொதுவெளியில் ஒரு சிங்கர் கேட்டி பெரிய அவர்கள் கூட வெளியே வந்திருக்கிறார். தனது 41வது வருடத்தில் மன தைரியத்தோடு
ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இணைந்து புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறோம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் எங்கள் தலைவருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு டைவர்ஸ் பண்ண மன வருத்தத்தில் இருந்தார். அதனால் இப்போ எங்கள் தலைவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கனடா மக்கள் மேபி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அணுகுண்டு பாய்ஸ் கிட்ட போயிடலாம். இப்போ உங்கள் மனசுக்குள்ளது இந்த பில்டப் உனக்கு தேவையா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது நார்மலாகவே செய்தி ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற நியூஸ் எல்லாம் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நடிகர் நியூஸ் அப்படின்னா அப்படியே நம்மளை சலிக்காமல் எல்லாரும் பயங்கரமாக கவர் பண்ணுவாங்க. ஏதோ அந்த பூ உலகில் எல்லாரும் அந்த செய்தியை பார்க்குற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போடுவாங்களா, அதை ஒரு மீன் பண்ணுவதற்காக வஞ்ச புகழ்ச்சி அணியில் சொன்னேன். வஞ்ச புகழ்ச்சி அணினா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் அணுகுண்டு பாய்ஸ் கிட்ட வரேன். நான் அணுகுண்டு பாய்ஸ் வந்து குறிப்பாக அந்த க்ரீக் ஏரியான்னு சொல்லுவாங்க. க்ரீக் ஏரியா அப்படின்னா குறிப்பாக இப்போ நேற்று வந்து நம்ம இந்தியா வந்து போர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் இந்த இடத்துல ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொல்லி அடுத்த மாதம் நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, இந்த வரைபடத்தில் பார்க்கறதுல முதல்ல 2 நாள் தான் சொன்னாங்க. 28/10 29 தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் 2 நாள் பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து 2 நாள் பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஏரியாவில் தான் அந்த க்ரீக்கோட ஏரியா இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வெள்ளக்காரன் வந்து இங்கேருந்து போகும்போது அந்த க்ரீக் ஏரியா மட்டும் அது ஒரு சால்ட் ஏரியா மாதிரி கரெக்டாக ஒரு வகுக்காமல் போயிட்டாங்க. ஏன்னா அப்போ இந்திய மாகாணத்தோட இணைந்திருக்கிறனால அது இந்தியாவுக்கு சொந்தமாக சொன்னாங்க. கடைசியில் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட பிரிஞ்சுட்டு போகும்போது என்ன பண்ணாங்க, தெளிவாக சொல்லாமல் போயிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து இத்தனை நாள் அந்த க்ரீக் ஏரியாவில் கொஞ்சம் விவரமாக எதுவும் காட்டாமல் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு யூகே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 3 ரோந்து வாகனங்கள் மாதிரி கொடுக்குறாங்க. 2400 TDன்னு சொல்லிட்டு கிரீஃபன். இது கொடுத்த உடனே இந்த அணுகுண்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக பயிற்சிகள் மேற்கொள்கிற மாதிரி நேற்று பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அங்கே போயிட்டு அந்த ஏரியாலாம் பார்த்து என்ன பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸ் அக்கல்லாக ஒரு அணுகுண்டை தூக்கி வீசிடலாமா அப்படின்னு ஏரியா பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்க. அதனால தான் இந்தியா வந்து கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி அந்த ஏரியா பக்கத்தில் நம்மளும் போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம். அதுதான் காரணம். குறிப்பிட்ட அந்த இடத்துல திரிசூல பயிற்சியாக இருக்கட்டும் இது எல்லாம் மேற்கொள்வதற்கான காரணம் என்னென்னா, அந்த கிரீக் பகுதியில் நீங்கள் வந்து மறுபடியும் தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் தயாராக இருக்கோன்ற மாதிரி சொல்லப்படுகிற விஷயம். இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு இப்போ தீபாவளி சமயத்தில் நிறைய பட்டாசெல்லாம் வெடித்தாங்க. அது இல்லாமல் இப்போ பஞ்சாப் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி அந்த புல்லெல்லாம் அந்த நெல் வயல்லாம் வந்து வெட்டினதுக்கப்புறம் புல் இருக்குல்ல, அங்கே நம்ம மாடுக்கு அது இதெல்லாம் போட்டுருவோம். இங்கே கொஞ்சம் டிமாண்டுங்க தமிழ்நாட்டிலலாம். ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்குலாம் மாடுக்கு போகிற அளவுக்குலாம் இல்லை. அப்படியே என்ன பண்ண எரிச்சிடுவாங்க ஃபுல்லாக. அப்படி எரிக்கும்போது நிறைய புகை வரும். டெல்லிக்கு வந்து ரொம்ப காற்று மாசு ஏற்படும். ஏற்கனவே பட்டாசு வெடிச்சதில் டெல்லி காற்று மாசில் ரொம்ப மோசமான நிலைமை. இப்போ திடீர்னு இப்போ இந்த புயல்லாம் வர காரணத்தில் என்னாச்சுன்னா காற்று தினம் அந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒட்டுமொத்த மாசு என்ன பண்ணுச்சு, அங்கே பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்த விமானங்கள் கேன்சல் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் என்ன கேட்குறாங்க, அதை ஏற்கனவே அவங்க அணுகுண்டு பாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காற்று மாசை கூட எங்கள் பக்கம் திசை திருப்பி இருக்கிறீங்களே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வேதனை தெரிவித்திருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அணுகுண்டு பாய்ஸை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் குறிப்பாக செல்ஃபி பாய்ஸ் வந்து கொஞ்சம் செல்ஃபி முகத்தில் அதிகமாக தாங்கிறாங்க. வர வர பாகிஸ்தானுடைய ஆயுதங்களை பற்றி கொடுத்துறது செல்ஃபி எடுத்து டிக்டாக்ல வெளியேறது, அப்புறம் அவங்க ஏரியாவில் உள்ளே போனால் டிக்டாக்ல எடுத்து வெளியேறது. இப்போ வந்து சோல்ஜர்ஸுங்களே டிக்டாக் வெறியர்களாக மாறிட்டாங்க. யார், செல்ஃபி பாய்ஸோட சோல்ஜர்ஸுங்களே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பாசிட்டிவான மெசேஜ் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னிருந்தால் கூட ஏற்கனவே அங்கே செல்ஃபி பாய்ஸ் வந்து விளைவித்த தக்காளியை வந்து அணுகுண்டு பாய்ஸு கொடுக்காமல் இருந்தாங்க. ஏன்னா அணுகுண்டு பாய்ஸை வந்து அணுகுண்டவே தக்காளி மாதிரி அறுத்து சமைக்கிற ஆளுங்க. அவங்களுக்கு எதுக்கு இந்த தக்காளி, அதைவே அப்படியே அறுத்து அப்படியே சமையல் பண்ணி சாப்பிட்ற சாதாரண ஆளாக அவங்க சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது இது தேவையில்லைன்னு நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, போமோகிரானேட் வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் இருக்கிறதுலே வேர்ல்டு ஃபேமஸான மாதுளம்பழம்னா அது ஆப்கானிஸ்தானு தான். அதை வந்து இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க முடியாது, அதையும் நாங்கள் நிறுத்துகிறோம், நாங்கள் ரஷ்யாக்கிட்டையும் உஸ்பெகிஸ்தான்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டு அதனால் நாங்கள் அங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் நிலைமை கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கிறது. செல்ஃபி பாய்ஸ் வெஸ் அணுகுண்டு பாய்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். இஸ்ரேலுடைய செய்தி பார்க்கலாமா, இல்லை அது சரி இஸ்ரேலுடைய செய்தியை மட்டும் நான் இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்ல வந்தேன். நான் நாளைக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் காலத்தின் காரணமாக நான் நேராக இப்போ ஜெலன்ஸ்கி கிட்ட போகிறேன். இந்த செய்தி முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் இஸ்ரேல் தான் சொல்கிறேன். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறார்.
இன்னும் ஒரு 10 நாளில் இந்த சீஸ்ஃபயர் பிளானுக்கு நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். நானும் ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன். உங்களுக்கு கூட ஷாக்கிங்காக இருக்குல்ல, நான் என்னப்பா இத்தனை நாளாக வார் அப்படின்னு சொன்ன ஆள் திடீர்னு வந்து மனுஷன் வந்து இன்னும் 10 நாளில் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கான பிளான் வந்து என்கிட்ட டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உற்று நோக்குறாங்க. அப்படியே கண்கள் சிமட்டாமல் தலைவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு நானும் கொஞ்சம் ஆவலாக இருந்தேன். அந்த 10 பாயிண்டில் வந்து முதல் 2 பாயிண்ட்டு கேட்டவுடனே எனக்கு வந்து பூர்ண நம்பிக்கை வந்துடுச்சு. ரைட்டு, இன்றைக்கி நைட்டே அமைதி வந்துடும், எனக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு, உங்களுக்கும் நம்பிக்கை வந்துடும். முதல் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, இந்த எல்லை பகுதியில் உடனடியாக போர் நிறுத்துவதற்கு அவங்களும் தாக்கல் நடத்தக்கூடாது, நாங்களும் தாக்கல் நடத்தக்கூடாது. ஃபஸ்ட் பிளான் இது ஓகே ஆயிடுச்சு. இரண்டாவது பிளான் என்ன அப்படின்னா, இது ஏற்படுத்தினோடனே அடுத்து இந்த டொமோவஸ்க் மிசைல்ஸை வந்து உடனடியாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எங்கள் வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறன்ற பேரில் அதை 2-3 மாதம் இழுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எஸ்கலேட் ஆகிடும். அதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திப்பாங்க எனிமீஸ், ஐ மீன் ரஷ்யா. அதனால் மேபி நீங்கள் உங்கள் வீரர்களை கூட களத்தில் இறக்கி பயன்படுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் இதை நம்ம 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது ஒரே சமயத்தில் எல்லை பகுதியில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டு குடுன்ட்டு ஓடி வந்து உக்ரைனுக்குள்ளார அப்படின்னு நிறுத்தி ரெடியாக கொடுத்துட்டு மாற்றியே அப்படின்னு நம்ம மிரட்டி, அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர், அப்படியே ஒரு அழுத்தம், எல்லா நாடுகளும் சேர்ந்து பொருளாதார தடைகள் அதையும் அழுத்தம் கொடுத்தோம்னா 10 நாளில் அமைதி வந்துடும் என் தெய்வமே அப்படின்னு இருக்கிறார். சரி, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பேசினோம்னா நம்மளை ஒரு லிஸ்ட்டில் சேர்த்திப்பாங்க. ஆனால் இதை நம்புறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஏன்னா வெள்ளைக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப நம்புவாங்க. அவங்க நம்புவாங்க, அவங்க வழி தெரில. அதை விட இன்னொரு செய்தியை வந்து சொன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பக்கா பிளான் என்ன அப்படின்னா, இப்போ டான்பாஸ் போன்ற பகுதி எல்லாமே ரஷ்யா வந்து அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார வந்து என்டையர் ரீஜனே வந்து ஆக்குபை பண்ணுவதற்கான பயங்கரமான ஒரு பிளானில் இருக்கிறாங்க. நம்ம மட்டும் இப்போ வான்தடுப்பு சாதனங்களோ இல்லை மீது என்ன ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் டான்பாஸை முழுமையாக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் பொருளாதார தடைகளை போட்டு சிக்கல் ஏற்படுத்துன்றாங்க. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், ஜெலன்ஸ்கி அவர்களே, நீங்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்பு இதே வாயில் தான் நாங்கள் அடித்த அடியில் ரஷ்யா பின்னோக்கி போயிட்டுருக்காங்க, பெருத்த இழப்புகளை சந்திக்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெற்றியை நெருங்கி விட்டோம். நீங்கள் மட்டும் இல்லை, பொட்டனோ அவர்கள் ஓடி வந்து சொன்னார். கடைசியில் இப்போ எதை தான் நம்ம நம்புறது? இல்லை, தினந்தோறும் நீங்கள் நைட்டு எந்த தெளிவாக தான் பேசுகிறீங்களா இல்லை நாங்கள் தெளிவாக இல்லையா? எனக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து தெளிவாக்குறாருன்னு மற்ற நாடுகள் நம்பலாம், பட் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா நேற்று ஒரு பெரிய தாக்குதல் இவங்க மாஸ்கோ மீது தாக்கல் நடத்தும் போதே பெருசாக நடத்துவாங்கன்னு தெரிஞ்சுது. ஏன்னா மாஸ்கோ மீது தாக்கல் நடத்தும் போது சுட்டு வீழ்த்துன்னு சொன்னாலும் ஒரு சில பகுதியில் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 100 மில்லியன் மதிப்புள்ள ஆப்டிமா பார்ம்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஃபேக்ட்ரி ஒன்று அடித்த அடியில் மருந்து ஃபேக்ட்ரி ஒன்றுமே இல்லை, பெரிய லாஸ்ன்றாங்க. அப்புறம் வந்து காஃபி அண்ட் கோ ஃபேக்ட்ரி வந்து லாஸ்ன்றாங்க. நிஜமாகவே மருந்து ஃபேக்ட்ரி தானா, நிஜமாக என்ன காஃபி ஃபேக்ட்ரி தானான்னு ஒன்று. இரண்டாவது, இந்த புகைப்படத்தை பாருங்கள், இதில் வந்து நைட் டைமில் விசிபிளாக இருக்கக்கூடிய லைட் ஏரியா. ஸோ உக்ரைன் முழுவதும் கிட்டத்தட்ட இருட்டாக தான் இருக்குன்றாங்க. ஏன்னா எல்லா பவருமே காலின்றாங்க. அதே கிரிமியாவில் எல்லாமே நாங்கள் அடிச்சிட்டோன்றாங்க. ஆனால் கீழே இருக்கிற கிரிமியாவில் கூட லைட் எரியுது. கூடுதல் தகவல், பெல்ஜியம் வந்து ஏன் தனது திருடப்பட்ட சொத்துக்களை கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி உக்ரைன் புதிய குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. அவங்க அதை வைத்து வந்து வட்டி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. குறிப்பாக 2024 6.9 பில்லியன் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. 2025 5 பில்லியன் வரும், அடுத்து ஒரு 3 பில்லியன் வரும். இதெல்லாம் யுத்தம் முடிஞ்சுன்னா அதிகமாக வரும். அதனால் அவங்க கொஞ்சம் மறுக்கிறாங்கன்ற மாதிரி பெல்ஜியம் மீது ஒரு குற்றச்சாட்டு. யாருக்கு இருந்தாலும் சரிங்க, எதிரிக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேங்க எப்போவுமே. ஏன்னா இந்த வரைபடத்தில் பெலாரஸ் இருக்குல்ல, பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியிலிருந்து லிதுவேனியாவுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரிங்க. இந்த பலூன் என்ன பண்ணால் ஹீலியம் கேஸை நிரப்பி தொடர்ந்து இன்னைக்கு காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் 14,000 பேசஞ்சர், 95 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நினச்சி பாருங்களேன், ஒரு நாட்டில் ஒரு பலூனு பறக்குது, 95 விமானங்கள் 14,000க்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்கிறாங்கன்னா வாட் ஏ பேட் நியூஸ். சரி, அதுதான் பரவாயில்ல. ஆனால் அந்த பலூனை கிழிச்சா உள்ள ஃபுல்லாக சிகரெட்டு போக பிடிச்சி ஊதி அமைச்சிருக்கிறாங்க. என்ன மனுஷனுங்களாக இருப்பாங்க அவங்க. இல்லை, சிகரெட்டு புகையை வந்து அவங்க ஒருவேளை நம்ம தமிழ் படத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களோ, புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கும் உயிருக்கும் கேடுன்றதை பார்த்துருக்க மாட்டாங்களா? இல்லை அங்கே முகேஷ் விளம்பரத்தை பார்த்துருக்க மாட்டாங்களா? நான் தான் முகேஷ் பேசுகிறேன்,
பிடிச்சிங்கன்னா இந்த விளம்பரம் ஒரு வேளை இந்த பெல்லாரஸ்காரங்க பார்த்துருக்க மாட்டாங்க, ஒருவேளை இந்த விளம்பரத்தை பார்த்து ஓஹோ எதிரிகள் இந்த மாதிரி ஆகட்டும்னு நினச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போலந்து மட்டும் பரவாயில்லைங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த உலகத்தையே வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. இல்லைன்னா போலந்தனோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் போலந்தை காப்பாற்றிட்டாங்க. 34 வயசுடைய ஒரு ஆணும் 32 வயதுடைய அந்த லேடிக்கு 34, ஜென்னுக்கு வந்து 32 வயசு. கரெக்டாக ஒரு சில ரூட்டில் வந்து இடன் கேமரா பொறுத்துறதுக்கு போய் இப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேய் அப்படின்னு கழுத்தே பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா இடன் கேமரா அவங்களுக்கே தெரியாமல் ஃபிட் பண்ணியிருக்காங்களாம். நல்ல வேலை தடுத்தாங்க, இல்லைன்னா ஜப்பான்னே வருது பாருங்கள். போலந்து வந்து பெரிய அழிவு பாதைக்கே போயிருக்கும். நல்ல வேலை வந்து தப்பிச்சது. அதனால் இந்த வீடியோவில் நிறைவு பகுதிங்க. இதை பார்த்த உடனே தீவிர புயலாக மாறும் புள்ளி இதுதான், உள்ளே வர வர சேஞ்ச் ஆகும் வானிலை, மோத்தாவின் ரூட் ரமணன் சொல்லும் அப்டேட், தமிழ்நாடு மூழ்க போகிறதான்னு பயங்கரமாக அப்டேட் போட்டாங்க. ஐயா இந்த விண்டி ஆப் WINDY இந்த விண்டி ஆப்பை வச்சுக்கிட்டு நம்மளே பார்த்துக்கலாம், ஒன்றும் பெருசாக புதிய அப்டேட்லாம் கிடையாது. இதை வச்சுட்டு நீங்கள் விடுற கதை இருக்கே போதும் ஐயா, எங்கள் மக்களை விட்டுடுங்க. மக்களே தயவு செய்து இந்த WINDYன்னு சொல்லிட்டு விண்டி ஆப்பை நீங்கள் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலும் இருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான செய்தி சேனல்கள் விடுற கதையெல்லாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். முடிச்சுக்கிறேன் நானும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பச்சல், நன்றி, வணக்கம். நிறைய விஷயங்கள் நான் நேரத்தின் காலத்தின் இதனால முடிக்க முடியல. நான் உங்களுக்கு நாளைக்கு ரவிக்குமார் RK சேனலில் நாளைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். உடனடியாக காலையிலே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.